பக்கவாதம் என்ற நோய் உலகில் பலரின் இறப்பிற்கும் பலரின் உடல் இயலாமைக்கும் காரணமாக இருக்கிறது. மக்களிடையே பக்கவாதம் பற்றிய அறியாமை இன்னும் நிலவும் நிலையில் இந்த நோயை பற்றிய பயத்தை நீக்கவும் புரிதலை புகுத்தவும் இந்த காணொளி மூலம் நல்லதொரு முயற்சியை எடுத்துள்ளது KMCH. பிரெயின் ஸ்ட்ரோக் அல்லது பக்கவாதம். இந்த பக்கவாதம் எப்படி ஏற்படுகிறது, அதனின் ஆரம்ப கட்ட அறிகுறிகள் என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஒன்று, வாதம் அல்லது வீக்னஸ், கை கால் அல்லது உடம்பில் ஏதோ ஒரு பகுதியில் வீக்னஸ் ஏற்படுவது. இரண்டு, பேச்சு தடுமாறுதல், அதாவது ஸ்பீச் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பேசுகிறப்ப அவர் வாய் குளறினாலும் இல்லை நம்ம சொல்கிறத அவர் சரியாக புரிந்து கொள்ளாமல் போவதும் ஒரு அறிகுறியாகும். விஷுவல் ப்ராப்ளம், அதாவது திடீர்னு நம்ம கண்ணில் ஒரு கண்ணிலேயோ இல்லை இரண்டு கண்களிலேயுமோ பார்வை குறைந்து போவதோ இல்லை பார்வை கம்ப்ளீட்டாக இழந்து போவதோ ஸ்ட்ரோக்கோட அறிகுறியாகும். அடுத்தது கெய்ட், நடை. ஒருவர் நடக்கும் பொழுது நிதானம் இல்லாமல் இடதுபுறமோ வலதுபுறமோ சாய்ந்து நடந்தாலும் அது ஸ்ட்ரோக்கோட ஒரு அறிகுறி. அதுக்கு கடைசியாக ரொம்ப தாங்க முடியாத தலைவலி, அதற்கு காரணம் அறியாத ஒரு தாங்க முடியாத தலைவலியும் ஸ்ட்ரோக்கோட ஒரு அறிகுறியாகும். எனி ஸ்ட்ரோக் பேஷண்ட் எமர்ஜென்சிக்குள்ளே வந்தோடனே இனிஷியல் ட்ரையாஜிங் சிஸ்டம் செய்யப்படுது. ட்ரையாஜிங் சிஸ்டம் செஞ்சோடனே பேஷண்ட் இமீடியட்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் மாற்றி எமர்ஜென்சி டாக்டரால் வைட்டல்ஸ் எல்லாம் ஸ்டெபிலைஸ் செய்யப்பட்டு இமீடியட்டாக இது ஸ்ட்ரோக் தானே முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஸ்ட்ரோக் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணேன். நியூராலஜிஸ்ட் அண்ட் இன்டர்வென்ஷன் ரேடியல்ஸ் இமீடியட்டாக ஆக்டிவேட் செய்யப்பட்டு பேஷண்ட் வந்து இமீடியட்லி வில் ஷிஃப்ட் ஃபார் MRI ஃபார் த ஃபர்தர் மேனேஜ்மெண்ட். எமர்ஜென்சியில் வர அக்யூட் ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸை இமேஜிங் வழியாக ஹெமரஜிக் ஸ்ட்ரோக்கா இல்லை இஸ்டமிக் ஸ்ட்ரோக்கான்னு வித்தியாசப்படுத்தலாம். அதாவது இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கா இல்லை இரத்த குழாயில் பிளாக் ஏற்பட்டிருக்காங்கிறது. மேலும் பிளாக்காக இருக்கிற பேஷண்ட்டுக்கு சிறு இரத்த குழா பாதிக்கப்பட்டிருக்கா இல்லை மூளைக்கு போகிற பெரிய இரத்த குழா பிளாக் ஆகிருக்காங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு CT ஆஞ்சியோகிராஃபி என்கிற அட்வான்ஸ்ட் இமேஜிங் பயன்படுத்தப்படுது. இதன் பேசிஸில் ட்ரீட்மெண்ட், அதாவது பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ஷன் மூலயமா கிளாட்டை கரைக்கிறோமா இல்லை எண்டோவாஸ்குலர் த்ராம்பெக்டமிங்கிற அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமாங்கிறத டிசைட் பண்ணுறோம். மேலும் சில பேஷண்ட்ஸ் கொஞ்சம் டிலேடாக ப்ரெசென்ட் பண்ணுறவங்க அட்வான்ஸ்ட் இமேஜிங் என்கிற CT பர்ஃப்யூஷன் யூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா இல்லையாங்கிறத டிசிஷன் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் MRIலையும் பண்ண முடியும். இதுக்கு பேர் அல்ட்ரா ஃபாஸ்ட் இல்லை ஸ்ட்ரோக் MRI. 10 நிமிஷத்துக்குள்ளே MRI இமேஜஸ் எடுத்து இதே டிசிஷன்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் MRIலே எடுக்கக்கூடிய வசதி KMCHல இருக்குது. உங்களுக்கு பக்கவாதம் வந்தவுடனே நீங்கள் ஹாஸ்பிட்டல் வரீங்க, நாங்கள் CT ஸ்கேன் பண்ணுவோம். CT ஸ்கேனில் நாங்கள் இரத்த குழாய் அடைப்பு அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணுவோம். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கிளாட் பஸ்டிங் ஏஜென்ட்டை கொடுப்போம். அந்த இரத்த குழாய் அடைப்பை சரி செஞ்சு ரத்தம் வந்து ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகிறதுக்கு வழி பண்ணும். அது யார் யாருக்கு கொடுப்போம் அப்படின்றதுக்கு எங்களுக்கு சில இண்டிகேஷன்ஸ், கான்ட்ராண்டிகேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து லிவர் ப்ராப்ளம் இல்லை கிட்னி ப்ராப்ளம் இல்லை ப்ரையர் சர்ஜரி இல்லை முன்னாடி ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை முன்னாடி ஸ்ட்ரோக்கு இல்லை நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா இல்லை ஆக்டிவாக ப்ளீடிங் இருக்கா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்து அது உங்களுக்கு சூட் ஆகுமா சூட் ஆகுதா அப்படின்றது எங்களோட க்ரைட்டீரியா ஃபிட் ஆகுதான்னு பார்த்து என்ன வந்து புக்ஸ் சொல்லுதுன்ற பார்த்து நாங்கள் வந்து உங்களுக்கு அதை அப்ளை பண்ணுவோம். ஸோ டோஸ் வந்து உங்களோட பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்போம். நம்ம அந்த கொடுக்கும்போது உடனே வந்து ஒரு சிலருக்கு வந்து மாற்றங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 2 நாள் 3 நாளும் நல்ல மாற்றம் தெரியும். ஒரு சிலருக்கு 3 மாதம் கூட ஆகலாம். ஸோ போட்டால் எல்லாருக்குமே சரியாகுமா பார்த்தீங்கன்னா 133 பேருக்கு நல்ல விதமான ரிசல்ட்ஸ் இருக்குது. மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக லாங் டேர்மில் நல்ல ரிசல்ட் இருக்குது. யாருக்கு இதை கொடுக்கலையோ கொடுத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது கொடுத்தவங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. அதனால் இந்த மருந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்தவுடனே முடிஞ்ச வரையும் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடணும். ஏன்னா இந்த மருந்து 4.5 மணி நேரத்துக்கு மேலே நம்மளால் கொடுக்க முடியாது. The brain is the most vital organ of the human body. If the blood supply to the brain is cut, you will have a stroke, which basically means that one part of your body will stop functioning and you will not be able to walk or talk. But is this permanent? Definitely not if you come to the right hospital in the right time. In a hospital like the Kobe Medical Center, we have trained interventional radiologists
who can take fine catheters under cath lab guidance to the point where the block is. And once we reach there, we actually can extract the clot, re-establishing blood flow to that part of the brain, which in turn means that you will start walking and talking again. But the key factor is you have to be in the hospital within 6 hours of the stroke, which means you will have a great chance to walk back to normalcy again after a stroke. Plain Neurovascular Cath Lab is the most advanced imaging platform that is currently available in the management of stroke. What happens here is, under vision, we can take a catheter into the brain right to the point where a block is there, and then we retrieve the clot. Unlike a conventional cath lab, here we have got two systems working together so that we can get two angles at any point of time. This is crucial in treating pathologies in the brain. This is also crucial because it enables us to work extremely fast so that the clot can be removed in the shortest possible time. Also, the quality of images are extremely high, much higher than what you see in a normal cath lab. We also have got facilities to do three-dimensional work when we come to complex anatomy. So today, a stroke-ready center should have a biplane neurovascular cath lab to work confidently and safely. ஸ்ட்ரோக் வந்த பின்னாடி 5 நாள் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தங்கியிருக்கணும். முதல் 5 நாள் ரொம்ப முக்கியமான நாட்களாகும். இந்த 5 நாளில் உங்களுக்கு ஸ்ட்ரோக் திருப்பி வராமல் இருக்க, உங்களுடைய மூளையில் இருக்கிற வீக்கம் அதிகமாகாமல் இருக்க, உங்களுடைய பிளட் ப்ரெஷர், சுகர் கூடுதலோ குறையாமலோ இருக்கிறதுக்கு, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, நர்சிங் கேருக்கு, உங்களுடைய பிளாடர் பவல் ஃபங்க்ஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு, ஸ்பீச் தெரப்பி, நர்சிங் கேர், பெட் சோர் வராமல் இருக்க, ஃபீடிங் கரெக்டாக கொடுக்க, இந்த காரணங்களுக்காக நீங்கள் வந்து முதல் 5 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். உங்களுக்கு இந்த சமயத்தில் சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் தேவைப்படும். அது மாதிரி என்ன காரணத்தினால உங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்ததுன்னு எவாலுவேட் பண்ணுறது முக்கியமாக இந்த முதல் 5 நாளில். ஸோ இந்த 5 நாள் முதல் ஸ்ட்ரோக் வந்து முதல் 5 நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரோக் ரீஹாபிலிட்டேஷன், ஒரு பக்கவாதம் வந்த பிறகு அந்த பேஷண்ட்டை எப்படி செயல்படணும், ஹவு டு மேக் த பேஷண்ட் டு ஃபங்க்ஷன் டு த மேக்ஸிமம் கெப்பாசிட்டி, இதுதான் ஸ்ட்ரோக் ரீஹாபிலிட்டேஷன். இது வந்து டிஃப்ரெண்ட் கம்போனன்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, இது எல்லாமே யூஸ் பண்ணுறோம். அல்டிமேட்லி த மெயின் எய்ம் இஸ் டு இம்ப்ரூவ் த பேஷண்ட்ஸ் ஃபங்க்ஷன். இப்போ ஒரு ஸ்ட்ரோக் அப்புறமா பேஷண்ட் வந்து கை கால் செயல்படாமல் இருக்கலாம், பேச்சு பாதிக்கலாம். ஸோ அதை வந்து மேக்ஸிமம் பழைய மாதிரி திருப்பி எவ்வளோ தூரம் கொண்டு வர முடியும், அந்த பேஷண்ட் வந்து இண்டிபெண்ட்டாக ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது தான் ஸ்ட்ரோக் ரீஹாபிலிட்டேஷன். இது வந்து இட் ஷுட் பி ஸ்டார்டட் ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள். அந்த ஸ்ட்ரோக் வந்து அந்த அக்யூட் ப்ராப்ளமை நம்ம ட்ரீட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இதையும் ஸ்டார்ட் பண்ணி அப்போ தான் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் நம்ம கொண்டு வரலாம் பேஷண்ட்டுக்கு. ஸோ எவ்ரி பேஷண்ட் ஹூ ஹேஸ் அ ஸ்ட்ரோக் requires intensive rehabilitation to get back to their normal function. நாம் வந்து இந்த அக்டோபர் 29th வந்து உலக பக்கவாத நாள், வேர்ல்டு ஸ்ட்ரோக் டேயாக கொண்டாடுறோம். ஸோ இந்த வேர்ல்டு ஸ்ட்ரோக் டே அப்படின்னு சொல்லும்பொழுது ஏன் அதை கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில முக்கியமான விஷயம் என்னென்னா அவேர்னஸ் வரணும். ஸ்ட்ரோக்கு பற்றி, பக்கவாதத்தை பற்றி மக்கள் மத்தியில் ஒரு சில அவேர்னஸ். ஸோ எல்லோரும் சொல்கிற மாதிரி சீக்கிரமாக டாக்டர்கள் வரணும், பார்க்கணும், லேட் பண்ணக்கூடாது. ஸோ இன்றைக்கி இருக்கிற வைத்திய முறைகள் எல்லாம் சீக்கிரமாக கொடுத்தா தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது இருக்குது. அதை தவிர கொஞ்சம் லேட்டாகி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு, கை கால அசைவு கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு இப்படி இருந்தால் கூட நமக்கு வந்து அதோட ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் மூலமாக அதை நான் சரி பண்ண முடியும். ஸோ ரொம்ப கொஞ்சம் லேட்டாகி போச்சுனாலும் வருத்தப்பட வேண்டாம். பட் ஆஸ் மச் as பாசிபிள் சீக்கிரமாக வந்து நீங்கள் வைத்தியம் எடுத்துக்கணும். அதை தவிர ஜாயின் த மூமெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்ட்ரோக் டேயோடைய முக்கியமான தீம்ங்கிறது, ஜாயின் த மூமெண்ட் அப்படின்னு என்ன அதோடைய மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே டெய்லி வந்து அவங்க ஆக்டிவாக இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும். ஈவன் நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸில் கூட நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக இருந்து நிறையா மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ண, ஜாயின் த மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறது நம்ம வந்து ஆக்டிவாக இருக்கிறது அப்படிங்கிறது ஸ்ட்ரோக்கை வந்து நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். இதுதான் முக்கியமான தீம் இந்த வருஷம் வேர்ல்ட் ஸ்ட்ரோக் டேயில்.
சிடி ஸ்கேனுடன் கூடிய பிரத்யேகமான மொபைல் ஸ்ட்ரோக் யூனிட் ஆம்புலன்ஸ், அதிநவீன கேத் லேப், எமர்ஜென்சி பிளாக் அருகிலேயே எம்ஆர்ஐ மற்றும் சிடி ஸ்கேன் வசதிகள், பிரத்யேக ஸ்ட்ரோக் ஐசியூ பிரிவு, பக்கவாதத்தில் இருந்து குணப்படுத்தப்பட்ட மக்களுக்கு உடல் ரீதியான மறுவாழ்வு வசதி என அனைத்தையும் கொண்ட 24 மணி நேரமும் உங்கள் நலனுக்காய் இன்றும் செயல்படுகிறது KMCH-இன் காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ரோக் சென்டர். பக்கவாதத்தின் பயத்தை விரட்டுவோம், விழிப்புணர்வோடு இருப்போம்.